யார் இந்த மெல்கிசதேக் என்ற வினாவிற்கு விவிலியத்தில் 2 பகுதிகள் விடயமாக அமைகின்றன. ஒன்று தொடக்க நூல், மற்றொன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல். சலேமின் அரசரான இவர் தொடக்க நூலில் குருவாக தன்னை வெளிப்படுத்தி ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலில் இவரின் உன்னத குருத்துவம் கிறிஸ்துவின் குருத்துவம் நிலைக்கு அடிப்படையாக அமைவதோடு குருத்துவத்தின் தலைமை பீடமாகவும் அமைகின்றது. அகரமும் நகரமுமான இவர் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒருவராக இருப்பதை விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இவரது குருத்துவ நிலையை குறித்து இங்கு காண்போம். யார் இந்த மெல்கிசதேக்? மெல்கி என்றால் நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். இவர் சலேமின் அரசர். அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். நீதியின் அரசரும் சமாதானத்தின் அரசரும் இயேசு கிறிஸ்துவே. மெல்கி என்பதின் அர்த்தமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. ஆக ஒரு மனிதருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை என்றால் அவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும். இவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் இவ்வுலகத்தின் உன்னத கடவுளாகவும் பழைய ஏற்பாட்டில் யார் யாருடைய மகன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். இவர் யாருடைய மகன் என்பது குறிப்பிடப்படவில்லை. இவர் கடவுளுக்கு நிகராக இருக்கிறார். மெல்கிசேக் என்ற எபிரேய சொல்லை மெல்கி சேதக் என பிரித்தால் நீதியின் அரசர் என பெயராகும். சலேம் என்றால் சமாதானம் என்பதாகும். தேவனுடைய நீதி, உன்னதமான தேவனுடைய குரு, சலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. இவருக்கு துவக்கமும் முடிவும் இல்லை. ஆண்டவரின் மகனுக்கு ஒப்பானவர். இவர் மண்ணகத்தை சார்ந்தவர் அல்ல, விண்ணகத்தை சார்ந்தவர். விவிலியத்தில் தொடக்க நூல் 14, 18, 19, திருப்பாடல் 110 மற்றும் எபிரேயர் 7, 1 முதல் 3 ஆகிய 3 பகுதிகளில் 10 முறை மெல்கிசேதேக் பெயர் பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் ஆழமாக விவிலியத்தை அலசி பார்த்தால் தொடக்க நூல் 12, 2 கடவுள் ஆபிராமை அழைக்கும் போதே அவருக்கு ஆசி வழங்கினார். கடவுளின் ஆசீர் பெற்ற பின் ஒருவர் மீண்டும் அவரை ஆசீர் வழங்குகிறார் என்றால் அவர் கடவுளாகவே இருக்க முடியும். அப்படி என்றால் மெல்கிசேதேக் அதாவது கிறிஸ்து கடவுளாக இங்கு காட்சியளிக்கின்றார். சலேம் அரசர் மெல்கிக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அரசராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. மெல்கி அப்பமும் திராட்சை ரசத்தையும் வழங்கும் போது எக்ஸ் வடிவில் கொடுத்தார். சிலுவை இயேசு ராவுணவின் போது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நமக்கு அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் தருகின்றார். தொடக்க நூலில் முதலில் வருகின்ற அவர் எங்கிருந்து வருகின்றார் என்பது தெரியவில்லை. அதன்பின் 1000 ஆண்டுகள் கழித்து தாவீது தனது திருப்பாடலில் மெல்கிசேதேக் பற்றி பேசுகின்றார். அதன்பின் 2000 ஆண்டுகள் கழித்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். மெல்கிசேதேக் பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை என்றாலும் மிக முக்கியமானவர். திருவிவிலியத்தில் எந்த ஒரு மனிதரோடும் நேரடியாக ஒப்பிட்டு பேசப்படவில்லை. திருப்பாடல் 110 மெசியாவை பற்றி கூறுகின்ற பாடல். 110, 1 முதல் 3 மெசியா ராஜாவாக இருப்பார். 110, 4 நீ குருவாக இருப்பாய். எபிரேயர் 5, 6 மெல்கிசேதேக் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயர் 7, 3 இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைப்படுத்தப்படுவார். தொடக்க நூல் 14, 18 சலேம் அரசன் ஆபிரகாமை காண வரும்போது அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுத்தார். அவருக்கு ஆசீர்வாதத்தையும் வழங்கினார். இவை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எசாயா 9, 6 ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மக நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். திருவெளிப்பாடு 19, 11 இங்கே உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர். இவ்வார்த்தை மெல்கிசேதேக் குறிக்கிறது. அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. இவையும் இயேசுவோடு ஒப்பிட்டு பேசும் வார்த்தையாக உள்ளது. ஆக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் இயேசு கிறிஸ்துவே சாரும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் தோன்றிய மெல்கிசேதேக் நமது ஆண்டவர் தாம். அவரே உன்னத கடவுள், அவரே குரு. மெல்கிசேதேக் முறைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆரோனின் முறைமையை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
குருத்துவ முறை மாற்றம் அடையும் போது திருச்சட்டமும் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் அல்லவா? மேலும் இப்பகுதியை நாம் வாசித்தால் ஏன் புதிய குருத்துவம் தேவைப்பட்டது என்பது தெளிவாக தெரியும். லேவியரின் குருத்துவ முறை வழியே இஸ்ரேல் மக்கள் சட்டத்தை பெற்றார்கள். குருக்களை பற்றி பேசிய போது மோசே அக்குலத்தை குறிக்கும் என்றே குறிப்பிடவில்லை. ஆரோனின் முறைமையை மெல்கிசேதேக் முறைமையாக மாற்றப்பட வேண்டும் என்றால் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையாக மாற வேண்டும். முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருப்பினும் இரண்டாம் உடன்படிக்கை இடமே இருந்திருக்காது. ஆரோனின் உடன்படிக்கையில் ஏதோ ஒரு பிழை இருந்ததால் மெல்கிசேதேக் உடன்படிக்கை தேவைப்பட்டது. எபிரேயர் 8:8 கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே, இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்வேன் என்றார். எபிரேயர் 8:9-13 எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. ஆரோனின் முறைமை, அதாவது லேவியர் குலத்தில் அனைத்து காணிக்கைகளும் மிருகங்களில் பலியாகும். ஆனால் மெல்கிசேதேக் முறைப்படி அனைத்து காணிக்கைகளும் கிறிஸ்துவின் சரீரமாகும். சடங்கு முறைகளில் முதல் வித்தியாசம் இதுதான். பழைய உடன்படிக்கையை அழித்துவிட்டு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். மெல்கிசேதேக் முறைமையில் குருத்துவம், உடன்படிக்கை, இறைவனோடு உறவு, பலி இவை நான்கும் பிரிக்க முடியாதவையாக உள்ளது. லேவி குலம் ஆபிரகாமிடம் இருந்தே தோன்றுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒருவர் குருவாக இருக்க வேண்டும் என்றால் அவர் லேவியர் குலத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். வேற்று குலத்தை சார்ந்தவர்கள் குருத்துவப்படி செய்ய முடியாது. லேவியர் குலம் பிறப்பதற்கு முன்பே ஒரு மனிதன் குருவாக இருந்திருக்கிறார். அவர் லேவியர் குலத்தை சார்ந்தவர் அல்ல. அப்படி என்றால் அவர் எந்த குலத்தை சார்ந்தவர்? லேவியர் குலம் யாக்கோபின் புதல்வர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் குருக்கள். ஆரோன் மூலமாகத்தான் குருத்துவம் துவங்குகிறது. ஆரோன் மோசேயின் சகோதரர் லேவியர் குலத்தை சார்ந்தவர். இவர்கள் பிறப்பதற்கு முன்பே மெல்கிசேதேக் குருவாக இருக்கிறார். இயேசு யூதா குலத்தை சார்ந்தவர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து குருவாக இருக்க முடியாது. ஆனால் மெல்கிசேதேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். பெரியவர் ஆபிரகாமை மெல்கிசேதேக் ஆசீர்வாதிக்கின்றார். ஆக லேவி குலத்திலிருந்து வருகின்ற குருக்கள் பெரியவரா அல்லது மெல்கிசேதேக் முறையின்படி வருகின்றவர் பெரியவரா என்றால் மெல்கிசேதேக் முறையின்படி வருகின்றவரே பெரியவர். எப்படி எனில், லேவியர் குலத்திலிருந்து வந்த குருக்கள் இறந்து போனார்கள். ஆனால் மெல்கிசேதேக் முறையின்படி வந்தவர்கள் என்றுமே இருப்பார்கள். லேவி குலத்தை சார்ந்த குருக்கள் பிறரின் பாவத்திற்கு பலி செலுத்துவதற்கு முன்பு தங்களுடைய பாவங்களுக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் இயேசு பாவம் இல்லாதவராய் இருந்ததால் தன்னுடைய பாவங்களுக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவராய் இருந்தார். மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தால் பலி செலுத்தினார்கள். ஆனால் இயேசுவோ அனைவரின் பாவங்களுக்காக ஒரே ஒரு முறை பலியை செலுத்தினார். மனிதர்கள் ஆடு மாடுகளை பலி செலுத்தியதால் அந்த பலி தற்காலிக பலியாகவே இருந்ததால், ஆனால் இயேசு தன்னையே பலியாக செலுத்தியதால் அவர் செலுத்திய பலி நித்திய பலியாகவும் மீட்பை கொண்டதாகவும் இருந்தது. லேவி குலத்தை சார்ந்த குருக்கள் மனிதர்களால் கட்டப்பட்ட கூடாரத்திற்குள் சென்று பலியிட்டனர். ஆனால் இயேசுவோ மனிதர்களால் கட்டப்பட்ட கூடாரம் அல்ல, மெய்யான தேவனால் கட்டப்பட்ட கூடாரமான பரலோகத்திற்குள் சென்று பலியிட்டார். லேவி குலத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பலி உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கும் பலியாகவே இருந்தது. பெரியவர்கள் தான் சிறியவர்களை ஆசீர்வதிப்பார்கள். மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆனால் மெல்கிசேதேக் பெரியவர். லேவியர் குலத்திலிருந்து வருகிற ஒரு பெரியவரோ அல்லது மெல்கிசேதேக் முறையின்படி வருகின்ற குரு பெரியவரா என்று பார்த்தால் மெல்கி முறையின்படி வருகின்றவர் தான் பெரியவர். ஆகவே இயேசு கிறிஸ்து லேவியர் குடும்பத்தை விட பெரியவர். பழைய ஏற்பாட்டில் குருத்துவம் இருக்கும்போது ஏன் மற்றொரு குருத்துவம் நமக்கு? ஆண்டவர் மோசையை நோக்கி, என்னிடம் வா, அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன். ஆனால் காலம் செல்ல செல்ல இஸ்ரேல் மக்கள் தங்கள் கடமையை மறந்து உடன்படிக்கையின் பேழையை ஒரு பொருளாக மதித்தனர். ஆனால் உடன்படிக்கை பேழை அதன் முக்கியத்துவத்தை இழந்தது. ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. சட்டத்தை பெற்ற பின் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. இவர்கள் பழைய உடன்படிக்கையை தொடர்ந்து பாவம் செய்ததால் கடவுள் அவர்களுக்கு புதிய உடன்படிக்கையை தருகிறார். சீனாய் மலையில் மட்டும் கடவுள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. மாறாக சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் என்று சியோனிலே அறிவிக்கப்பட்டது. இதுவே ஆரோனின்
முறைமைக்கும் மெல்கியின் முறைமைக்கும் உள்ள வித்தியாசம். பழைய உடன்படிக்கையின் காணிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் புதிய உடன்படிக்கையின் காணிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் வித்தியாசமானது. ஆரோனின் முறையில் உள்ள காணிக்கை பலிகள் எல்லாம் சாயலும் நிழலுமாயிருக்கிறது. மெல்கிசேதேக் முறைகளில் பலிகள் காணிக்கைகள் எல்லாம் அதில் நிஜமாயிருக்கிறது. ஆரோனின் முறைகளில் காலை மாலை என்று இரு வேளைகளிலும் பலியிடுவார்கள். ஆனால் மெல்கி முறையில் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமே பலியாக நாம் செலுத்துகின்றோம். ஆரோனின் முறையில் அவர்தான் லேவி குலத்தின் தலைமை குரு என்று பார்க்கின்றோம். ஆனால் கிறிஸ்து தலைமை குருவாக தம்மை உயர்த்தி கொள்ளவில்லை. இருப்பினும் மெல்கிசேதேக் முறையின்படி கிறிஸ்துவை முதன்மை குருவாக இருக்கிறார் என்று விவிலியம் கூறுகிறது. பழைய உடன்படிக்கையின்படி பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவே நம் பாவத்திற்கு பலிபொருளாக மாறினார். இனி பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆரோனின் பலியை கொண்டு நம் பாவங்களை முழுமையாக போக்க முடியாது. ஆனால் இயேசுவின் பலியை கொண்டு நம் பாவங்கள் அனைத்தையும் போக்க முடிந்தது. இனியும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. 1 கொரிந்தியர் 11 23 முதல் 26 வரை கிறிஸ்து கூறியது போலவே புனித பவுலும் கூறுகின்றார், என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இயேசு நமக்கு கூறுவது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன். ஆக பழைய உடன்படிக்கை அவர் அழிக்கவில்லை, மாறாக அதை தெளிவுற முழுமையாக நிறைவேற்றுகிறார். பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இதுவே புதிய உடன்படிக்கையாக கிறிஸ்து நமக்கு கொடுத்த உடன்படிக்கை. ஆகவே ஆரோனின் பலியை விட புதிய உடன்படிக்கை நமக்கு தேவையாக உள்ளது. விவிலிய அறிஞர்கள் கூறும் சில வேற்று கருத்துகள், அவற்றில் சில: இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக் முறைப்படிதான் குருவே தவிர மெல்கிசேதேக் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை. மெல்கிசேதேக் ஒரு குரு அரசர், ஆனால் இயேசு குருவும் அரசரும் ஒரு இறைவாக்கினரும் கூட. ஆனால் மெல்கிசேதேக் இறைவாக்கினர் அல்ல. சாலேம் என்பது இவ்வுலகின் ஒரு பகுதி, அதில் அவர் அரசர். ஆனால் இயேசு இவ்வுலகத்தை படைத்த கடவுளின் மகன். மோசேவை பார்த்து கடவுள் கூறுகின்றார், உன்னை போல நான் ஒரு இறைவாக்கினரை உருவாக்குவேன் என்று. ஆனால் மெல்கிசேதேக் போல அல்ல. இயேசுவும் மோசேவும் இறைவாக்கினர்கள், ஆனால் மெல்கிசேதேக் இறைவாக்கினர் அல்ல. குருத்துவம் துவங்குவதற்கு முன்பே ஒரு மனிதர் குருவாக இருக்கின்றார். அவர் யார்? எந்த குலத்தை சார்ந்தவர் என்பது விவிலியம் கொடுக்கவில்லை. அதே போன்று புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். இவர் யூத குலத்தை சார்ந்தவர், லேவி குலத்தை சார்ந்தவர் அல்ல. யூத குலத்தை சார்ந்தவர் குருவாக இருக்க இயலாது. இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் லேவி குலத்தின் வழியாக வந்த குருத்துவம் அல்ல. மாறாக இவ்வுலகில் குருத்துவம் தோன்றுவதற்கு முன்பே இருந்த மெல்கிசேதேக்கின் குருத்துவத்தின் தொடர்ச்சி ஆகும். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு 10ல் ஒரு பகுதியை தந்ததன் மூலம் மெல்கிசேதேக் உயர்ந்தவராக இருக்கிறார். விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமே மெல்கிசேதேக் உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்கிறார். மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். பெரியவர் சிறியவரை ஆசீர்வதிக்கிறார். இதன்படி ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கிய மெல்கிசேதேக் பெரியவராகிறார். அதனாலே லேவி குலத்தின் குருத்துவத்தை விட மெல்கிசேதேக் முறைமைப்படி வந்த குருத்துவம் பெரிதாக அமைகிறது. ஏனென்றால் ஆரோன் வழி வந்த குருத்துவம் நிறைவு அளிக்காததனாலே மற்றொரு குருத்துவம் தேவைப்பட்டது. ஆனால் ஏன் யூத குருத்துவத்தை விட இது சிறந்தது? இங்கு செயல்படுத்தப்படும் காணிக்கைகளும் பலிகளும் வேறுபட்டவை. லேவி கிறிஸ்துவத்தில் ஆடு மாடுகளை பலி செலுத்தியதால் அது தற்காலிக பலியாக இருந்தது. ஆனால் இயேசு தன்னையே பலியாக்கியதால் அது நித்திய பலியாக அனைவரையும் மீட்டது. லேவியர் மனிதரால் கட்டப்பட்ட கூடாரத்துள் சென்று அவர் பலி செலுத்தினார். லேவியர் குருத்துவம் அனைவரும் சாவுக்கும் ஆளானவர்களாயிருந்தனர். ஆனால் இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் மெல்கிசேதேக் முறைப்படி என்றும் நிலைத்திருக்கும் குருத்துவம். இது இறை மனித சந்திப்பின் உறவின் சங்கமத்தின் பாலம். புனித அகஸ்தீனார் சொல்வது போல, என்னை படைத்த கடவுள் தன்னை படைக்க எனக்கு வரம் அருளினார். கடவுளை உலகிற்கு கொண்டு வந்து நாளும் அவரை விருந்தாக ஆன்ம உணவாக படைக்கும் வரமே குருத்துவம். மரியாள் தன் திருவயிற்றில் தாங்கிய இயேசுவை தங்களை கரங்களில் தாங்க அருளை கொடுப்பதுதான் குருத்துவம். அனைவரும் வியந்து பார்க்கும் அற்புதமான வாழ்வுதான் இந்த குருத்துவம். குருத்துவம் இது அதன் திருவயிற்றில் தாங்கிய இயேசுவை தங்கள் கரங்களில் தாங்க அருளை கொடுப்பதுதான் குருத்துவம். அனைவரும் வியந்து பார்க்கும் அற்புதமான வாழ்வுதான் இந்த குருத்துவம். குருத்துவம் இது அலுவல் அல்ல, மாறாக ஆண்டவர் மீதான அன்பும் ஆசையுமே. ஆமென்.